சார் சார் வீட்டில் யாரா இருக்கீங்களா சார்? யாரா அது காலங்காத்தாலே? சொல்லுங்க யாரு சார், இந்த ஓட்டர் லிஸ்ட்டு கணக்கெடுக்க வந்திருக்கோம். வாங்க சொல்லுங்க சார். ஓட்டர் லிஸ்ட்டுக்காக டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. வீட்டில் யாரா இருக்காங்க கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? 4 பேர் சார். ஓகே. அப்போது 18 வயசு மேலே எத்தனை பேர் இருக்காங்க சார்? 3 பேர் சார். 3 பேருங்களா? சரி, ஓகே. ஓகே சார், இப்போ அவங்கள பார்க்க முடியுங்களா? இல்லை சார், அம்மா அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான், நான் மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்கேன். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை படிக்கிறீங்களா? படிச்செல்லாம் முடிச்சிட்டேன், ஜாப் தான் கிடைக்கல, தேடிட்டு இருக்கேன். ஓகே சார், உங்கள் 3 பேர் ஐடி மட்டும் கொஞ்சம் கொண்டு வாங்களேன், நோட் பண்ணிட்டு தந்துடுறேன். ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹே ப்ரோ. சொல்லு ப்ரோ. நேற்று நம்ம ஏரியாவில் எலெக்ஷனுக்கு காசு கொடுத்தாங்க இல்லையா, வாங்கிட்டா ப்ரோ? அதெல்லாம் வாங்கிட்டேன். இருந்தால் ஒரு அமௌண்ட்டை தூக்கிட்டோம் ப்ரோ. வாங்க, இன்னைக்கு நைட்டு ஒரே வைப்பு தான். சூப்பர் ப்ரோ. சரி ப்ரோ, சார் யார்? இவர் எந்த கட்சி? நீங்கள் அந்த 4ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்தீங்களா? இது 4ஆம் நம்பர் வீடா? இந்த பக்கத்துலேருந்து வந்தீங்களா இல்லை அந்த பக்கத்துலேருந்து வந்தீங்களா நீங்கள்? என்னங்க இதெல்லாம்? டேய், அவர் எலெக்ஷன் ஆஃபீஸரா, ஓட் கவுண்டிங்காக வந்திருக்காரு. ஐயோ, நானே தான் இப்போ உளறிட்டேனா? சரி ஓகே ப்ரோ, நான் கிளம்புறேன். டேய் அவங்க வெறும் கவுண்டிங் தான்டா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பவர்லாம் கிடையாது. இல்லை ப்ரோ, நான் அப்புறம் வரேன். ஷிட். இப்போ என்ன சொன்னீங்க? வெறும் கவுண்டிங்கா? ஐயோ சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாப்பா, என்னால் எதுவும் பண்ண தான் முடியாது. ஆஸ் எ பப்ளிக்காக என்னால் முடிஞ்சதை பண்ணட்டுமா? ஐயோ சார், நான் அப்படி சொல்ல வரல. அது சரி, இந்த ஒரு கட்சியில் மட்டும்தான் வாங்கியிருக்கீங்களா இல்லை எல்லா கட்சியிலையும் வாங்கியிருக்கீங்களா? இல்லை சார், அது வந்து எல்லா கட்சியிலையும் தான். ஓ, ஓட்டுக்கு காசு வாங்குறதே தப்பு, இதில் எல்லா கட்சியிலையும் வாங்கியிருக்கீங்க. சார் அது வந்து சரி, காசு எல்லா கட்சியிலையும் வாங்கிட்டா ஓட்டு யாருக்கு தான் தம்பி போடுவ? ஓட்டா? அதெல்லாம் போகிறோண்டவே கேளுங்க, என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க. இல்லை, எனக்கு புரியல. இல்லை சார், எல்லா கட்சியிலும் காசு வாங்குறோம், ஒரு கட்சிக்கு போட்டு இன்னொரு கட்சிக்கு போடலன்னா ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குமா இல்லையா? அதனால தான் எல்லா கட்சியிலும் காசு வாங்குவோம், ஆனால் யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம், அப்படியே நடுநிலையாக போயிடுவோம். இதுதான் நம்ம பாலிசி. எது பாலிசியா? ஒரு ஓட்டோட வேலையை தெரியுமா உனக்கு? என்ன சார் இதானே? இல்லை, உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் பர்ஸ் ஆயிடா. பர்ஸா? அதெல்லாம் எது கேட்குறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேப்பா, கொடு, பயப்படாமல் கொடு. எது கேட்குறாரு? நாங்க கொடு. இந்த வச்சிருக்கல ஆதார் கார்டு, இதோட வேல்யூ தெரிஞ்சதான் உன் பர்ஸில் வச்சிருப்ப. ஏன்னா இது உன் அடையாளம், சரியா? இதை கூட நீ பிறந்த ஒரு சில மாதத்துல எடுத்துக்கலாம். ஆனால் நீ ஓட்டு போடுறதுக்காக வச்சிருக்கல ஓட்டர் ஐடி, அது எடுக்க 18 வருஷம். எப்படி? 18 வருஷம் ஆகும். சரி, எதுக்கு உன்னை 18 வருஷம் வெயிட் பண்ண வச்சு உனக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த ஓட்டர் ஐடி கொடுத்து ஓட்டு போட சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இங்கே இருக்க நல்லது கெட்டது, இந்த சமுதாயம், இந்த பகுத்தறிவு, இந்த அரசியல், இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பாக இங்கே இருக்கிற அரசியலோட புரிதல் உனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓட்டு போடுறதுக்கான உரிமையை உனக்கு கொடுக்குறாங்க. சரிங்க சார், நான் காசே வாங்கலை, என்னை யாருக்கு தான் ஓட்டு போட சொல்கிறீங்க? அது உன்னோட உரிமைப்பா. என்னால் ஓட்டு போட சொல்ல தான் முடியுமே தவிர யாருக்கு ஓட்டு போடணும் நீ தான் முடிவு பண்ணணும், புரியுதா? எல்லாம் சரிதான் சார். எங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கல்ல, வரும்போது ரோடு மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்களா? அதை கூட விடுங்க, அட்லீஸ்ட் தார் மாதிரி ஏதாவது கருப்பாக தெரிஞ்சுதா? இங்கே மாற்றி ஆட்சிக்கு வராங்களே தவிர இங்கே வேறு எதுவும் மாறுற மாதிரி தெரியல சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் புரிதல் இருக்கிறதுனால தான் இவங்ககிட்டேருந்து கிடைக்கிற ஒரே நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் கிடைக்கிற இந்த காசு மட்டும்தான். இவங்ககிட்டேருந்து இதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஏன் இவங்களே இதுக்கப்புறம் பாப்பமானு தெரியல சார். சரி, இவங்க யாரும் வேணாம், புதுசாக ஒரு கட்சி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க எப்படியும் அந்த கட்சியும் வர விட மாட்டாங்க. அப்படியே ஒரு கட்சி வந்தாலும் அப்போ தான் ஒரு அம்மா மேடை போட்டு சொல்லும். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸான பைலட் நம்பி போவீங்களா இல்லை கற்றுக் கொடுத்து நம்பி போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படிலாம் இருந்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஏன்பா அப்படி சொல்கிற முன்னாடி போய் நின்று அவங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருந்து அவங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணும்போது ஏற்கனவே கல்யாணம் ஆன மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுவாங்களா இல்லை புதுசாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்களான்னு
அப்படின்னு நீங்கள் திருப்பி கேளுங்க. ஏன் சார் நீங்கள் வேறு? சிரிக்கிறதுக்காக இல்லைப்பா, பதில் எதுவாக இருந்தாலும் அந்த கேள்வி எதை பற்றி அதோட சூழலை பொறுத்து மாறுபடும். அதனால் நீ இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடு, இல்லை இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதன்னு நான் சொல்ல வரல. நீ எந்த குழப்பமும் இல்லாமல் நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் மாற்ற வரும்னு நினைக்கிறியோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடு. ம், என்னப்பா எல்லா ஐடியும் இருக்குது, ஓட்டு ஐடி மட்டும் காணா? சார் அது வந்து நம்மள சில பேர் இல்லை பல பேர் ஓட்டு போடுற அன்னைக்கு தான் ஓட்டு ஐடியை தேடுறோம். எங்கே வச்சேன்? எங்கேயும் காணோம். எங்கே வச்சோம்? வாக்கு யாருக்காயினும் வாக்களிக்க மட்டும் தவறாது. சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு ஓட்டு, அதால் அப்படி என்ன இங்கே பெரிய மாற்றம் வந்துடும் நினைக்கிறீங்க நீங்கள்? இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டா இங்க ஒவ்வொரு ஓட்டுமே நாளைய மாற்றத்துக்கான ஆரம்பம் தான். இங்கே எந்த மாற்றமும் நிகழாது என்று நினைத்து வாக்கு செலுத்தாத ஒரு சில நபர்கள் அவர்களும் சிந்தித்து வாக்களித்தால் பெரிய மாற்றமும் கூட நிகழலாம்.